நம்ம இப்போ 6வது ஆர்டர் கொடுக்கும்போது சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுப்பா ப்ரோ. 5808ண்ணா. எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளே, அந்த மகேஷ் பேசுறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. கைஸ், நம்ம லோட் ஷேர் ஆப் ஓட்ட ஆரம்பிச்சு இன்னோட கட்ட 7 நாள் கிட்ட ஆகுது. ஸோ இந்த வீடியோஸில் வந்து எண்டிங்கில் வந்து நம்ம பேசலாம் இந்த 7 நாள் நான் கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் வந்து லோட் ஷேர் ஆப் ஓட்டலாமா வேணாவா, ஸோ யாருக்கு ஓட்டினது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட இந்த வீடியோ எண்டிங்கில் நான் பேசுகிறேன். நான் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ், குட் எக்ஸ்பீரியன்ஸ், பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ அவங்க வீடியோஸ்க்குள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து லோட் ஷேர் ஆப் வந்து கரெக்டாக 12 மணிக்கு நான் ஆன் பண்ண போகிறோம். 12 மணிலேருந்து கரெக்டாக ஒரு 3:30 மணி வரைக்கும் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் 6 மணிலேருந்து கரெக்டாக வந்து நைட்டு ஒரு 11 மணிக்கும் ஓட்டலாம்னு சொல்லி பார்க்க பிளானு. டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு சொல்லி ஒரே வீடியோஸ் நீங்கள் வீடியோவில் நீங்கள் பாருங்கள். ஸோ கைஸ், சரி நம்ம ஆன் பண்ணி உள்ளே போகும்போதே வந்து இந்த மாதிரி ரேட் கார்டு காட்டுது பாருங்க. 12 PM நாலு PM வரைக்கும் 50 ரூபா. அதாவது 12 PM நம்ம இப்போ கரெக்டாக இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கோம். கரெக்டாக 4 மணிக்கும் ஓட்டலாம் கைஸ். அப்போ ஸோ 50 ரூபா. அப்புறம் 7 PM 3 AM வரைக்கும் 50 ரூபா. ஈவினிங் நடிக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து 4 ஆர்டர் போட்டாங்கப்பா. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து 50 ரூபா போட்டிருக்காங்க. நான் வந்து என்ன நினச்சேன்னா, சரி வீட்டில் இருந்தால் போட மாட்டாங்க, நம்ம கோவில் பக்கம் போனால் தான் போடுவோம்னு நினச்சா அப்போ தான் போட்டாங்க. நான் எப்பயுமே சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த 12 மணிலேருந்து அந்த 3:30 மணி வரைக்கும் வந்து ஆர்டர் வந்து பயங்கரமாக வரும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டாங்க. வாங்க போகலாம். கைஸ், நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஆனால் வந்து இங்கே இது பண்ணிட்டாங்க. சரி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம சுற்றினே போயிடலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஏரியா பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்குமே, அந்த வீடு மாதிரி எனக்கு கட்டணும்னு சொல்லி ஆசை. வாங்க அந்த வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன், ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். கைஸ், இந்த வீடு தான்ப்பா, நல்லா இருக்குல்ல. ஸோ ஒன்று இருக்குது அவர்களே, தினமும் நம்ம காலைல எதோ பார்க்குறோமோ அதையே நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. கைஸ், இப்போ ஃபோனை வேறு நான் பாக்கெட்டில் வச்சுருக்கேன்னா, இந்த பாக்கெட்டில் வச்சா இப்போ நம்மளுக்கு ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்னா வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ண போகும்போதே செகண்ட் ஆர்டர் வந்து இந்த ஆப்பில். அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நம்ம வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லி அந்த ஒரு அவசியம் இருக்காது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அதனால் வந்து ஆனால் எனக்கு வந்து சுத்தமாக கேட்கவே மாட்டேது இல்லை இந்த டிராஃபிக் ஜாமில். பட் முன்ன தான் ஆர்டர் நம்ம மிஸ்ஸிட் ஆனாலும் அந்த 10 ஆர்டர் பார்த்தாலே நம்மளுக்கு இன்சென்ட் வந்து கொடுத்துட்றாங்கப்பா. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ண லொக்கேஷன் வந்தாச்சு. சங்கீதா டேசி அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபுட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு இவர்களே. அப்பயே வந்து மெசேஜ் வந்துச்சு. பேக் வந்து ஓரளவுக்கு நல்லாவே டைட்டாகவே கட்டியிருக்கிறேன். சின்ன க்ளவுஸ் போட்டு தான் ஒரு இன்னைக்கு ஃபுல்லாக ஓட்ட போகிறேன். ப்ரோ 5808ண்ணா. இது வந்து லோட் ஷேர்னு ஒரு ஆப்புண்ணா. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆமாம், எல்லாம் சேர்த்து வருது. ஒரு யூடியூபராக இருக்குன்னா எல்லா வீடியோஸும் ட்ரை பண்ணி போட தானே நல்லாயிருக்கும். யார் எந்த ஆப் சர்ச் பண்ணாலும் நம்ம வீடியோஸ் இருக்கணும். கைஸ், இதை நான் வந்து எடிட்டிங்கில் தான் வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இதுக்கப்புறம் வரப்போகிற மோட்டோ விளாக்லாம் கொஞ்சம் சவுண்டு வந்து லைட்டாக கம்மியாக இருக்காமல் இருக்கும் இந்த வீடியோவில் மட்டும். ஏன் அப்படின்னா மைக்கு பாருங்கள், எப்பயுமே நான் உங்களுக்கு தெரியுதா மைக் வந்து நீங்கள் சொல்லி விட்டுருப்பேன். இங்கே வந்து நான் ஏன் எங்கள் சொல்லி விடணும் அன்றைக்கி. ஸோ ஒரு வேர்வெல்லாம் ஊற்றி அந்த மைக்கில் பட்ட ஒரு மாதிரி கிச்சுன்னு ஒரு மாதிரி குறை அந்த மாதிரி வருது. அதனால் வீடியோ மோட்டோ விளாகே வந்து நாஸ்தியாக போயிடுது. இந்த வீடியோஸாக ஸ்டார்டிங் அப்படி தான் இருந்திருக்கும். நான் இங்கே சைடில் தான் சொல்லி விட்டுருக்கேன். ஏன்னா இங்கே வச்சா வந்து நம்ம வேர்வைப்படாது அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ இது வந்து வேர்வை பட்டு ஒரு மாதிரி கிச்சுன்னு அதுக்கு என்ன சொல்யூஷனே தெரில. இந்த பிளாகில் பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் சவுண்டு கம்மியாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மேக்ஸிமம் ஹெட்ஃபோன் வந்து ஹெட்ஃபோன் போட்டு பாருங்கள். ஓகே ஓகே, இதை பாருங்கள், பக்கத்திலே டெலிவரி பின்னாடியே. அப்பா எனக்கு வெயில் வேறு ஜாஸ்தியாக இருக்கேப்பா. ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணுறவரு நம்மளுக்கு 10 ரூபா வந்து டிப்ஸ் கொடுத்துட்டு வராருப்பா. வெரி நைஸ். ரெண்டு ஆர்டர் வந்து இப்போ நம்ம கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ 3வது ஆர்டர் பிக்கப் பண்ணுறது டேஸ்டி சின்ன அப்படின்னு ஒரு ஹோட்டலு. 20 நிமிஷம் ரெடி ஆகும்னு சொல்லி போட்டுருக்குது. ஃபுட் ரெடி இன்னும் லேட்டாக தான். நம்ம போகிறதுக்கு எப்படி பார்த்தா 5 நிமிஷம் ஆகும். இப்போ அதாவது இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம ஃபுட்டு வந்து பிக்கப் பண்ண போகிறோம் ஹோட்டலில். ஒரு 30 நிமிஷம் ஒரு மேக்ஸிமம் 15 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படி வந்து வெயிட் பண்ணி அவங்க ஒன்றும் ரெடி ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துருப்பீங்களா ஸ்டார்டிங்கில் லோட் ஷேரில். ஸோ அவங்ககிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணி தந்துடுவாங்க. வேறு ஒருத்தவங்க வந்து பிக்கப் பண்ணிட்டு போவோம். நம்ம வேறு ஆர்டர் நம்ம பார்க்க போயிடலாம். அப்படி இல்லை ப்ரோ எனக்கு ஏன் கொஞ்சம் கம்மியாக பண்ண போதும், நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டே போகிறோம் அப்படின்னா நீங்கள் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அது ரெடியாக எனக்கு அப்புறமே கொடுக்கலாம். ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், கரெக்டாக 1:11 கரெக்டாக ஃபுட்டு வந்து ரெடி ஆகி போச்சு. கைஸ், அதுக்குள்ளே பாருங்கள் 4வது ஆர்டர் போட்டாங்க. அதுவும் 53 ரூபா ஆர்டர் தான். அக்செப்ட். கைஸ், இப்போ பாருங்கள் எல்லா ஆட்டோ முன்னாடி எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள். வறுமை நினைத்து பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாது.
பயங்கரமாக இருக்குது. ஆனால் ஜாலியாக தான் இருந்துச்சு இன்னைக்கு. ஸோ நம்ம லிஃப்டில் பேசுனது இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து இந்த டிவியில் வெளியில் தெரியும். அதை இப்போ யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்கிறத சிந்திச்சுட்டு இருக்கேன். இவ்வளோ 312 ரூபாய்க்கு நம்ம ஏன் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ 6வது கொடுக்கும்போது ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. என்ன பிரச்சனை தெரியுமா, நம்ம கஸ்டமர் டெலிவரி பண்ணிட்டு கீழே வந்துட்டோம். இந்த பெரிய அப்பாயின்மெண்ட்டு கீழே வந்துட்டு அப்புறம் வந்து ஓடிபி கொடுக்குது, டெலிவரி கம்ப்ளீட் ஆக மாட்டேங்குது. அப்புறம் கஸ்டமர்கிட்ட போயிட்டு ரிட்டர்ன் போயிட்டு ஓடிபி போட்டு என்ட்ரு பண்ணால் தான் அது வந்து ஆகுமா. அது என்னன்றதை பார்த்துக்கோங்க. அதனால் டெலிவரி கொடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து நீங்கள் டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துருங்க. ஸோ கைஸ் 4-6க்கு தான் கரெக்டாக வீட்டுக்கு வந்துருக்கிறேன். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா அந்த விளாக் இப்போ தான் எடிட்டே பண்ண போகிறேன். ஸோ 5-6 மணி ஆகிடும் எப்படி பார்த்தா எடிட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ முதல்ல போய் சாப்பிட்றேன்ப்பா. ஸோ வீடியோ எடுக்கிற சந்தோஷத்தில் சாப்பிட்றதே மறந்துட்டேன். டின்னர் பிக்கில் வந்து நம்ம கரெக்டாக ஈவினிங் 9:45 கைஸ் நம்ம ஆன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ 8வது ஆர்டர் நம்ம ட்ராப் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கோம். ஏன்ப்பா மகேஷ் இவ்வளோ லேட்டாக ஆன் பண்ண அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் வேலை. ஸோ அதனால ஒரு டைம் ஆகி போச்சு. ஸோ அதனால் இந்த ஆப்பை வந்து எப்போனா ஆன் பண்ணலாம் எப்போனா ஆஃப் பண்ணலாம் மாதிரி இருக்குது. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஸோ நைட்டு வெடிகாலம் 3 மணி இருக்கும் ஆர்டர் வந்துட்டு தான் இருக்கும். கைஸ் 10வது ஆர்டர் வந்து பிக்கப் பண்ண போயிட்டுருக்கோம். டைம் என்னென்னா கரெக்டாக 10:36. ஸோ இந்த டைம் தான் லாஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ண போயிட்டுருக்காங்களே. ஸோ இதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ப்ரோ 768 ப்ரோ போதும் கைஸ். நான் 10 ஆர்டர் பார்க்க தான் நினச்சேன். ஓகே, இப்போ நம்ம ஏர்னிங்ஸ் எவ்வளோ வந்திருக்குதுன்றதை பார்க்க முன்னாடி நான் கற்றுக்கிட்ட குட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஆப்பில் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பேட் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிடுறேன். பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் முதல் நாளே வந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த லோட் ஷேர் ஆப் வந்து சென்னை கோயம்புத்தூர்ல மட்டும் தான் இருக்குது. ஸோ நான் வந்து யூடியூப்ல வந்து பிளாக் பண்ணுறதுக்காக சரி சுற்றி போகலாம், ஒரே இடத்துலேருந்தே ஆர்டர் எடுத்து டெலிவரி பண்ணுறேன் வேணாம், ஆனால் சென்னை ஃபுல்லாக ஜோன் போடலாம் அப்படின்னு சொல்லி சென்னை ஃபுல்லாகவே நான் ஜோன் போட்டுக்கிறேன். அது என்னாச்சு அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு ஆர்டர், அதுக்கப்புறம் ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு ஆர்டர், அப்புறம் 5 கிலோமீட்டர் ஆர்டர்னு சொல்லி ஏதோ ஒரு மூலையில் கொண்டு போயிடுச்சு. டக்குனு வீட்டுக்கு சாப்பிட வரும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து வரதுக்கு எங்கள் வீட்டில் எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தா 21 கிலோமீட்டர் காட்டுது. 1 hour கிட்ட ட்ராவல் பண்ணி வந்தேன். ஸோ அந்த 1 hour ட்ராவல் காசு நம்மளுக்கு பெட்ரோலும் வேஸ்ட் ஆயிருக்கும். இதே கிட்ட நம்ம ஜோன் போட்டோம் அப்படின்னா பக்கத்து நம்ம ஏர்னிங்ஸும் டக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச ஓட்டலாம் நம்ம கிட்ட ஒரே இடங்களை ஓட்டும் பொழுது. ஏன்னா அங்கெல்லாம் வந்து நம்ம சென்னையில் வந்து எல்லா எங்கள் ஓட்டலும் நம்மளுக்கு தெரியாது. அது கூகுள் மேப் பார்த்து போகிறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஆர்டருக்கும் நம்ம வந்து புது ஹோட்டலு கூகுள் மேப் பார்த்து போகணும். இதே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 ஜோன் மட்டும் போட்டுட்டு அங்கே நல்லா ஆர்டர் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஏர்னிங்ஸும் ஜாஸ்தி வரும். அதே மாதிரி எதனா நம்ம டக்கு வீட்டு பக்கத்துலேயே இருந்துச்சா கூட நம்ம டக்குனு வந்து வீட்டுக்கு வந்துட்டு போயிடலாம். ஏன்னா நான் வந்து முதல் நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் கைஸ். எங்கெங்கேயோ போகுது, எல்லாமே கூகுள் மேப் பார்த்து தான் போகிறோம். அது இல்லாமல் ஃபோனு வேறு பயங்கர ஹீட் ஆகுது, ஃபோன் வேறு பயங்கர லேக் ஆகுது. ஏன்னா அவ்வளோ வெயில் வேறு. ஸோ அதனால் அது எனக்கு ஒரு பெரிய பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் இந்த ஆப்லேயே குட் எக்ஸ்பீரியன்ஸ்னா அதான் கைஸ், எப்போ நான் முடியலாம் எப்போ நான் ஆஃப் பண்ணிடலாம் இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏர்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 1 hour 100 ரூபாய் கிட்ட நம்ம ஏர்ன் பண்ண முடியுது. சரி ஓகே, இன்னைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்கோன்றதை போய் பாருங்க. ஸோ கரெக்டாக வந்து நம்ம 4 hour கிட்ட நம்ம லாகின்ல இருந்திருக்கோம் கைஸ். கரெக்டாக 4 hourல வந்து 630 ரூபாய் கிட்ட நம்ம ஏர்ன் பண்ணிருக்கோம் கைஸ். அது 100 ரூபாய் பெட்ரோல் போச்சுனா கூட 530 ரூபாய் கிட்ட ஏர்ன் பண்ணிருக்கோம் ஷார்ப்பாக அந்த 4 hour. ஓகே கைஸ், இந்த ஆப் லோட் ஷேர் ஆப் நான் வீடியோ போட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் கைஸ். அப்போ நாளிலேருந்து விளாக்லாம் பாருங்க. இதுக்கப்புறம் உங்களை சந்தோஷப்படுறதுக்காக நான் சின்சியராக ஆர்டர் பண்ணுறேன். சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன்.